விஷ்ணு மாயா. பொதுவா விஷ்ணு மாயா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 300க்கும் மேற்பட்ட குட்டி சாத்தான்கள். அந்த குட்டி சாத்தான்களின் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் விஷ்ணு மாயாவை வணங்குறாங்க. சாய்ராம், வணக்கம். எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். விஷ்ணு மாயா வச்சு பல விஷயங்கள் சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பூஜைகள் செய்கிறாங்க. விஷ்ணுமாயா நிறைய பேர் இப்போ உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு விஷ்ணுமாயன்ற பேர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் விஷ்ணுமாயா யாருன்றது யாருக்கும் சரியா தெரியறது. அந்த தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விஷயம். ஓகேங்களா? விஷ்ணுமாயான முதல்ல யார் தெரிஞ்சுட்டு அப்போ அவரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். பொதுவாக விஷ்ணு மாயா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 300க்கும் மேற்பட்ட குட்டி சாத்தான்கள் இருக்கு. அந்த குட்டி சாத்தான்களின் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் விஷ்ணு மாயாவை வணங்குறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். பட் விஷ்ணு மாயா யாருன்னு தெரிஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கூலிவாகா அப்படின்னு ஒரு பெண். ஓகேங்களா? அவங்களுக்கு சிவன் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பக்தி. ஆனால் தீவிரமான பார்வதி தேவியோடைய உபாசகம் பண்றவங்க. பார்வதி தேவினா உயிரை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல அவங்களுக்கு சிவனுடைய, அதாவது பார்வதி தேவியுடைய குழந்தையை வளர்க்கணும்னு, அதாவது அவங்க கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு உண்டான சூழல், ஏன்னா அசுர குலத்தை சேர்ந்தவராக வராங்க. அதனால அவங்களால அதுக்கு செய்யறதுக்கு உண்டான அந்த அம்சம் கிடைக்கல. இந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது ஒரு முறை விநாயகருக்கே பால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தியை பார்த்து மெச்சின சிவனும் பார்வதியும் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. சிவனும் பார்வதியும் கூடி ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு சிவானந்தன் அப்படின்னு பேர் வைக்க. சிவானந்தன் என்ற குழந்தைய இந்த கூலிவாகா தாயை கிட்ட கொடுத்து, அம்மா இது எங்க குழந்தை, எதை பத்திரமா நீ பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தாழ முடியல. அப்போ சிவபார்வதி குழந்தை எத்தனை நாள் ஆசை. அப்போ அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா வளர்க்குறாங்க. வளர்க்க 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 அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு வயசு வருது, அந்த பருவநிலைக்கு அடையக்கூடிய வயது வரும்போது தன்னுடைய பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அப்பா சிவன், அம்மா பார்வதி அப்படின்னு ரகசியம் தெரியுது. அப்போ நம்ம நேராக போய் சிவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, கைலாயத்துக்கு வராங்க. வரும்போது கைலாயத்துக்கு உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணிடுறாங்க. சிவானந்தன் ரொம்ப அப்செட் ஆகிடுது. என்னடா நம்ம பேரண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அலோ கிடையாது, அங்கே பெர்மிஷன்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்னும் போது உடனே அவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணுவா உருவத்தை மாற்றிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சிறப்பு என்னென்னா, எந்த உருவம் வேணாலும் எடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லை, அவர் பூலோகத்தில் இருக்கும்போது பல அசுரர்களை தேவர்களுக்காக அழைச்சிருக்கு. பிருங்கா, ஜலந்தரா அப்படின்னு 2 அசுரர்கள் இருக்கு. அந்த 2 பேரையும் கொன்னு தேவர்களை காப்பாத்தணும். அப்போ தேவர்கள் என்ன பண்றாங்க, வந்து நீ வா, உனக்கு சொர்க்கத்தையே தரேன், சொர்க்கத்துல வந்து நீ வாழ்ன்றாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் மனிதர்களோடு சேர்ந்ததுதான் வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி மனிதர்களோடு வாழ்ந்தது தான் இந்த சிவானந்தன். அப்படிப்பட்ட சிவானந்தன் அங்க வரும்போது அலோ பண்ண விஷ்ணு ரூபத்தை எடுத்து உள்ள போய் பார்க்கிறார். அப்போ விஷ்ணு ரூபத்தை எடுத்ததால் இவர் விஷ்ணுவை மாயையாக மாற்றி, அந்த உருவத்தை மாயமாக எடுத்ததால் விஷ்ணு மாயா அப்படி அந்த சிவானந்தனுக்கு பேர் வருது. அதுல இருந்தா விஷ்ணு மாயான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஷ்ணு மாயாவை பொதுவாக வணங்கினால் வாழ்க்கை மேம்படும், வாழ்க்கை சிறப்படையும். ஓகேங்களா? ஸோ நீங்க விநாயகரை கும்பிட்டா என்ன பலன், முருகரை கும்பிட்டா என்ன பலன், அதே போல விஷ்ணுமாயா கும்பிட்டாலும் உங்களுக்கு இந்த உலக மாயையிலிருந்து வெளியே வரக்கூடிய அம்சம் கிடைக்கும். அதாவது என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மாயை தான். இந்த உலகமே ஒரு மாயை, ஒரு மாயாஜாலத்துக்கு உள்ளதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணி கொடுத்து நம்மளை இது மாயை, இதில் மாட்டிக்காத, இது கரெக்ட், இதில் வா, இதில் வாழ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதுதான் விஷ்ணு மாயா. ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட விஷ்ணு மாயா வணங்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை விலகி நீங்கள் ஞானத்தை அடைவீர்கள். இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. விஷ்ணு மாயாவை உபாசனை செய்தாலோ வணங்கினாலோ உங்கள் அறியாமை விலகும். இந்த மாயத்திலிருந்து வெளியே வந்து ஈஸ்வரனை அடையக்கூடிய மோட்சகதி கிடைக்கும். இதுதான் விஷ்ணு மாயாவுடைய சக்தி, இதுதான் விஷ்ணு மாயாவுடைய விஷயம். இதை தவறாக பலர் புரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு மாயா அப்படின்னா அவங்கள நம்ம கும்பிட்டா நம்ம எதிரிகளை அழிச்சிடலாம், துவம்சம் பண்ணலாம், டப்புன்னு மேலே போயிடலான்னு. அப்படி கிடையாது. விஷ்ணு மாயா அப்படின்றது பேரை வெளியே சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நடக்கிற பூஜைகள் பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தானை வச்சுதான் பூஜைகள் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது அடுத்த விஷயம். ஆனால் விஷ்ணு மாயாவை வணங்கினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, சிவனை அடையக்கூடிய அம்சம் உங்களுக்கு வந்து சேரும். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா விஷ்ணுமாவை பற்றிய ஒரு அந்த தவறான புரிதல்கள் இல்லாமல் இருக்கும். அது சரியாக
அவங்க உபாசகம் பண்ணக்கூடிய பரம்பரைகள் இன்னைக்கும் இருக்காங்க. விஷ்ணு மாயாவையே வணங்கக்கூடிய பரம்பரைகள் இன்னைக்கும் கேரளாவில் இருக்காங்க. அவங்க அதிக ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க, அது வேற. ஆனால் விஷயமாக சொல்லிட்டு பல இடங்களில் ஏமாற்று வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜாக்கிரதையாக இருங்க, வணங்குங்க, மோட்சத்தை அடைங்க. சிவன் அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும். சாய்ராம்.